அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக அவங்களுக்கும் வணக்கம். நான் டைரக்டருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா டைரக்டர் ஹார்ட் ஒர்க் கேள்விப்பட்டிருக்கேன், இவர் பேய் ஒர்க்கு இவர். ஏன்னா இவர் என்கிட்ட கதை சொல்லும் போதே நான் நினச்சேன், அவர் ஒரு சொற்பமான நாட்கள் கேட்டார், இதில் எப்படி இவ்வளோ சீன் நீங்கள் எடுத்துவீங்களா அண்ணே, நீங்கள் வாங்கினே நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படின்னாரு. ஆனால் அப்படின்னா நாட்கள் கம்மியே தவிர, ஆனால் கால் சீட்டாக பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். காலையில் ஆரம்பித்தார்னா நைட் 2 மணி வரைக்கும் தான் போகும். ஏன் அவர் பேய் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, தூங்கவே மாட்டாப்புல. காலையில் அப்படி பார்த்தீங்கன்னா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணேன். 10 நாளில் 7 நாள் பார்த்தீங்கன்னா நைட்டு அண்ட் டே, நைட் அண்ட் டேன்னு போகுது. நான் இவரை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஒரு கண்ணசவோ அப்படியே ஒரு சோர்வோ அப்படி இல்லவே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உதவி இயக்குநர்களும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரியே அதில் பார்த்திங்கன்னா சாரோட பையன்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாப்புல. சிம்மை உதவி இயக்குநர்களும் அதே மாதிரி கேமராமேன் சாரும் அதுக்கு ஈக்குவலாக இது பண்ணார். இப்போ சார் பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ, இது தயாரிப்பையும் பார்த்துக்கணும், நடிப்புலையும் ட்ராவல் பண்ணணும். அது ரொம்ப சிரமம் அப்படின்றத இவரை வச்சு தான் நான் பார்த்தேன். ஏன்னா ஏற்காட்டில் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு இவருக்கு இப்போ ஒரு பெரிய லென்த்து டைலாக் இருந்துச்சு. அவருக்கு எடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்து எனக்கு க்ளோஸ் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்து முடித்தோடனே நான் அந்த பெரிய டைலாக்கை நான் சொல்லி முடித்தோடனே சூப்பர் சார் அப்படின்னு கை தட்டினார். பரவாயில்ல சார், தேங்க்யூ சார். இல்லை சார், பின்னாடி ஒரு போலீஸ் வண்டி போயிட்டே இருந்துச்சு, அது ரிட்டன் வந்துருமா என்னன்னு பயந்துருந்தேன். அதை வச்சு தான் சூப்பர் சார் அப்படின்னேன். அது பெரிய விஷயம். ஏன்னா 2 இதுலேயும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்ற போது, அதே மாதிரி நம்ம கூல் சுரேஷ் இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு. முறைமாமன் கேரக்டர், ஹீரோயின் மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கல்கி, மொட்டராஜேந்திரனே பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாலுமே இது ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும். ஒரு த்ரில்லர் அண்ட் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும். குறுகிய காலத்தில் இப்படி ஒரு நிறைவாக ஒரு படம் எடுத்திருக்கோம். அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்புகிறோம். இப்போ தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. அடுத்து நம்மளுடைய முனிஷ்காந்த் அண்ணா ஹீரோவாக மிடில் கிளாஸ் அப்படிங்கிற மூவி நடிச்சிருக்காரு. அது அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது எங்களுடைய ரஜினி கேங் சார்பாக வெற்றியடைய வாழ்த்திக்கிறோம். அதாவது மியூசிக் டைரக்டர் அவங்க உண்மையிலேயே சூப்பர் சாங்கு, 3 சாங்கு. அதுவும் அந்தோனிதாசன் இந்த பேய் கூத்து சாங்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காரு. மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் 3 பாட்டும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவருக்கு பெரிய நன்றிகள். தேங்க்யூ.